நம்ம எப்படியாப்பட்ட சாதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கும் இமோஷனல் பிரேக் டவுன்ன்றது நடக்கும். நார்சிசிஸ்டிக் மற்றும் அபியூசிவ் மக்கள் இதை வெப்பனைஸ் பண்ணி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எதனால இப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் ரீசன் டு ஃபிளிப் த ஸ்கிரிப்ட். அவங்க உங்களை ஒரு எல்லைக்கு புஷ் பண்ணி நீங்கள் ஒரு இமோஷனல் அவுட் பர்ஸ்ட் பண்ணி அவங்கள கலாட்டா பண்ணும்போது அவங்க பாத்தியா நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ இப்படி ரியாக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்கிரிப்டை உங்க தலையில மாற்றி உங்ககிட்ட இருந்து அப்பாலஜி வாங்கிறதுக்காக பார்ப்பாங்க. திஸ் வே they don't have to take accountability or responsibility for the problems that they caused that led you to behave this way. ரெண்டாவது ரீசன் டு ஸ்மியர் கேம்பெயின். நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் நார்சிசிஸ்டிக் மக்கள்னா நம்ம முன்னாடி லவிடவியா இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி நம்மளை பத்தி அசிங்கமா மற்றவங்க கிட்ட பேசுவாங்கன்றது. திஸ் இஸ் கால்ட் ஸ்மியர் கேம்பெயினிங். இப்போ நீங்க ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனை மட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏன் சில சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே அந்த ரெக்கார்டிங்கை காமிச்சு பாரு ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் இப்படி எழிஞ்செழிஞ்சு விழுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மோஸ்ட்லி ரியாக்டிவ் அபியூஸ் இந்த ரீசனுக்காக தான் இருக்கும். மூணாவது ரீசன் டு கெயின் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் யூ. நம்ம ஏற்கனவே ஃபிளிப் த ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம். இந்த ஃபிளிப் த ஸ்கிரிப்ட்னால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை சாரி சொல்ல வைக்கும் போது உங்களுடைய சொந்த செல்ஃப் எஸ்டீம் அஃபெக்ட் ஆகுது. and in a way it becomes like gaslighting. ஏன்னா நீங்க ஆமா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நீங்க உங்க கூடயே செல்ஃப் டாக் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது the narcissistic person ends up having full control over you because you think you don't have control over yourself after such a reaction. இதனால தான் ஒரு அபியூசிவ் இண்டிவிஜுவல் நீங்க எடுத்தாலே they are actually waiting for you to react. ஏன்னா நீங்க ரியாக்ட் பண்ணாதான் உங்களை லூஸ்ன்னு அவங்க சொல்ல முடியும். ஆனா நீங்க ரியாக்ஷனே கொடுக்காம நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதை கிரே ராக்கிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. You ask me this question, I'm giving you this answer. இந்த மாதிரி நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு ஒரு பவுண்டரி கிளியரா செட் பண்ணிட்டு நீங்க அந்த பவுண்டரியோடயே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா you will be a lot more happier and mentally sane.